கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டிய மழையால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வாரமாகவே அவ்வப்போது மிதமான மழை பெய்து வந்தது. நேற்றும் காலையில் லேசான மழை தொடங்கிய நிலையில் மாலையில் பலத்த மழையாக கொட்டியது. விடிய விடிய காலை வரை சூறைக்காற்றுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. தடுப்புகளை தாண்டி தண்ணீர் பாய்ந்தோடியதால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு அணைகளின் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது. காளிகேசம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் புகழ்பெற்ற காளி கோவிலுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. செண்பகராமன் புத்தூர், இரச்சகுளம், பூதப்பாண்டி, சுசீந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. குழித்துறையில் அரசு விடுதி வளாகத்தில் பழமையான புளியமரம் வேரோடு சாய்ந்தது. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பால் வடிக்கும் தொழிலும் முற்றிலும் முடங்கியுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருப்பரப்பு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சுருளோடு பகுதியில் 16 சென்டிமீட்டரும், சிற்றாறு 1 அணை பகுதியில் 15 சென்டிமீட்டரும், பெருஞ்சாணியில் 12 சென்டிமீட்டரும், பேச்சிப்பாறையில் 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.